ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல வேளையில வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன காரியம் என்று சொன்னால், அதிகமாக நீங்களும் நானும் தேவனை எந்த விதத்திலே பிரியப்படுத்த முடியும் என்று சொன்னால், வேதம் வாசிப்பது நிமித்தமாக, ஜெபிப்பது நிமித்தமாக, தேவனை முழு மனதோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்போடு ஆராதிப்பது நிமித்தமாக, ஆண்டவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவது நிமித்தமாக ஆண்டவர் நம்மில் பிரியப்படுகிற மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை நம்ம எந்த அளவிற்கு பிரியப்படுத்த விரும்புகிறோமோ, எந்த அளவிற்கு ஆண்டவரை நாம உயர்த்த ஆரம்பிக்கிறோமோ, அந்த அளவிலே தானே தேவனாகி கர்த்தர் நம்மையும் பிரியப்படுத்துகிறவர், நம்மை உயர்த்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஸ்தோத்திரம், யாராலும் மறக்கப்பட்டாலும் சரி, யாராலும் வெறுக்கப்பட்டாலும் சரி, யாராலும் ஒதுக்கப்பட்டாலும் சரி, ஆனால் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவர். என்ன செய்வார் என்று சொன்னால், அவர் நம்மை ஒதுக்கிறவர் அல்ல, நம்மை அவர் வெறுக்கிறவர் அல்ல, அவர் உங்களை மறக்கிற தேவனும் அல்ல. அல்லேலூயா. உங்களுடைய அனைத்து விதமான கோரிக்கைகள், என்ன விதமான கோரிக்கைகளா இருந்தாலும், அந்த கோரிக்கைகள் இந்த உலகத்தின் அரசாங்கத்தினாலே அல்லது இந்த உலக மனிதர்களாலே, உலக ஸ்தோத்திரம் உறவுகளின் நிமித்தமாக ஒருவேளை உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் நிராகரிக்கப்படலாம். ஆனால் உங்களுடைய எந்த கோரிக்கை ஆனாலும் பரலோகம் பரிசீலனை செய்யக்கூடியதாக இருக்கிறது. பரலோகம் உங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக அங்கீகரிக்கும். அல்லேலூயா. பரலோகத்திலே என்றைக்கு நாளும் உங்கள் ஜெபம் ஒருபோதும் நிராகரிக்கப்படாதபடிக்கு என்றைக்கும் அது விசாரிக்கப்படுகிற ஜெபமாக அது தக்க வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்தின் எல்லா வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் பரலோகத்திலே அந்த விண்ணப்பங்களுக்கு, அந்த ஜெபங்களுக்கு எப்பொழுது பதில் தேவையோ அந்த பதில் கொடுக்க வேண்டிய காரணம் மட்டும் உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் பரலோகத்திலே சேமிக்கப்படுகிறது. எப்படி உங்களுடைய கண்ணீர் எல்லாம் துருத்தியில் வைத்து அங்கே சேமிக்கப்படுகிறதோ, பாதுகாக்கப்படுகிறதோ, அதுபோல உங்களுடைய ஜெபம் அங்கே பரலோகத்திலே சேர்த்து வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் ஜெபத்திற்கு பதில் இறங்கி வரும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உங்களுடைய கண்ணீர், துருத்தியில் வைக்கப்பட்ட உங்களுடைய கண்ணீர் என்னென்ன காரணங்களுக்காக, என்னென்ன விதங்களுக்காக, யாருக்காக நீங்கள் கண்ணீர் வடித்தீர்களோ, அந்த கண்ணீர் எல்லாம் நீங்க நினைக்கலாம், நான் வடித்த கண்ணீர் எல்லாம் வீணாய் போய்விட்டது, என் கண்ணீருக்கு யாருமே பதில் கொடுக்கவில்லையே, என் கண்ணீரை யாருமே கண்டுகொள்ளவில்லையே, என் கண்ணீருக்கு மதிப்பில்லாமலே போயிட்டு என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொள்ளலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மகனே மகளே, நீ வடித்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரோ தேவ சமூகத்திலே வடித்ததா இருக்குமானால் அந்த கண்ணீரானது துருத்தியில் வைக்கப்பட்டு ஒரு நாள் உன் கண்ணீர் எண்ணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனாலதான் நாம முதலாவது எங்கே கண்ணீர் சிந்த வேண்டும், யாரிடத்திலே கண்ணீரோடு விண்ணப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து கண்ணீரோடு விதைக்கிறவன் எப்படி இருப்பானாம்? 126ஆம் சங்கீதத்திலே பார்க்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு என்ன செய்வார்களாம்? அறுப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, கண்ணீரோடு விதைக்கிற ஒவ்வொரு விதைப்புக்கும் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு மாபெரும் அறுவடை உண்டாகும். அல்லேலூயா. அது என்ன காரியமானாலும் சரி, மனிதனிடத்திலே வடித்த கண்ணீர், மனிதனிடத்திலே போய் சிந்தின கண்ணீர் வீண் போகலாம். ஆனால் தேவ சமூகத்திலே, தேவனுடைய பாதத்திலே நீங்கள் வடிக்கிற சிந்தின கண்ணீர், ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் மதிப்பு இருக்கிறது என்பதை மறந்து விட வேண்டாம். ஒரு நாள் உங்களுடைய அனைத்து கண்ணீரும் எண்ணப்படும். அல்லேலூயா. உங்கள் கண்ணீர் ஒரு நாள் பரலோகத்தால்
விசாரிக்கப்படும். எந்த எந்த காலங்களிலே எதற்கெல்லாம் நீங்கள் கண்ணீர் விட்டீர்களோ, எதற்கெல்லாம் கண்ணீர் வடித்தீர்களோ, அந்த கண்ணீர் எல்லாம் ஒரு நாள் பரலோகத்திலிருந்து நிராகரிக்கப்படாதபடிக்கு அவைகளெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு நாள் ஒரு கண்ணீர், சிந்தப்பட்ட கண்ணீர் விசாரிக்கப்படும். இல்லையா? அதனாலதான் அண்ணாள் வீட்டுல அழல. அண்ணாள் வீட்டுல நடந்த சம்பவத்துக்கு எங்க அழல? வீட்டுல அழல, நேரம் ஆண்டவர் பாதத்துல அழுதா. தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய ஆலயத்துல அழுதா. அல்லேலூயா. அழுது புலம்புனா. அவ கண்ணீர், ஒருவேளை அந்த ஆசாரியன் கூட அந்த கண்ணீரை என்ன செஞ்சான்? வேற மாதிரி நினைச்சான். அல்லேலூயா. ஏதோ மதுபானம் குடித்து விட்டு புலம்புகிறதாக, அது நிமித்தமாக அழுதிவா கண்ணீர் வடிக்கிறாய் என்று ஆசாரியன் கூட நினைத்தான். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவ உண்மையிலே மனம் கசந்து நிந்தையோடு, வேதனையோடு, அவமானத்தோடு வந்திருக்கிறோம் என்று தேவ சமூகத்துல என் நிந்தைக்கு பதில், என் வேதனைக்கு பதில், என் அவமானத்துக்கு பதில், என்னுடைய எதிர்பார்ப்புக்கு பதில் எங்கே கிடைக்கும் என்று அறிந்து ஓடோடி தேவ சமூகத்துல அவள் கண்ணீர் வடித்தாள். அவளுடைய கண்ணீர் அன்றைக்கு எண்ணப்பட்டது. அல்லேலூயா. அந்த கண்ணீர் சிந்தப்பட்ட அந்த அன்னாள் கண்ணீர், கண்களில் இருந்து வந்த அந்த கண்ணீர் விசாரிக்கப்பட்ட விசாரிப்புக்கு என்ன பலன் கிடைத்தது? சாமுவேல் என்ற தீர்க்கதரிசிதான் அதனுடைய பலன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், ஒருவேளை ஆகாரை போல துரத்தி விடப்பட்ட ஒரு சூழல், வீட்டுக்குள்ளே பயங்கரமான நெருக்கடி, வீட்டுக்குள்ளே பலவிதமான பிரச்சனைகள், தாங்க முடியல, வீட்டுக்குள்ள இருக்க முடியல, பிள்ளைய வச்சுட்டு இருக்க முடியல, தன்னுடைய ஜீவனை காக்க முடியல, தன் பிள்ளையினுடைய ஜீவனுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு சூழல் வந்த பொழுது வீட்டை விட்டு வெளியேறி வருகிறாள். வீட்டை விட்டு வெளியேற வந்த அந்த ஆகார், ஐயோ, எனக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய எல்லாரும் என்னை நிற்கதியாய் விட்டு விட்டாரு. எல்லாரும் நெருக்கடியாய் விட்ட சூழலில் இவள் வனாந்தரத்திலே பிள்ளையை அம்புவாயும் தூரத்திலே வைத்து விட்டு, ஒரு புறத்திலே பிள்ளை கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறது, மறுபுறத்திலே ஒரு அம்பு எய்தால் எவ்வளவு தூரத்திலே போய் விழுமோ அந்த தூரத்திலே, அம்புவாயும் தூரத்திலே பிள்ளையை வைத்துவிட்டு ஆகார் இங்கே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். அங்கே பிள்ளை அழுது கொண்டிருக்கிறது தாகத்தினால். இங்கே பிள்ளை சாகுறதை பார்க்க முடியாது என்ற வேதனையிலே ஆகார் அழுது கொண்டிருக்கிறார். அவள் தன் கண்ணீரை பார்க்க ஒருவருமே இல்லை என்று அழுது கொண்டிருந்தாள். என் கண்ணீர் எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டு விட்டது என்று, என் கண்ணீரை விசாரிப்பார் ஒருவருமே இல்லை என்று சொல்லி அந்த வனாந்தரத்திலே, பாலைவனத்திலே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாள். ஆனால் அவருடைய கண்ணீரின் சத்தம், பிள்ளையை அழுகையின் சத்தம் தேவனுடைய சன்னிதானத்தை போய் தட்டியது. அல்லேலூயா. பரலோகம் அந்த வேளையில் தானே அந்த ஆகாரின் கண்ணீரையும் பிள்ளையின் சத்தத்தை, அழுகையின் சத்தத்தையும் அந்த பரலோகம் அன்னைக்கு விசாரித்தது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அந்த பரலோகம் அந்த கண்ணீரை விசாரித்ததனாலதான் சாவக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்த அந்த பிள்ளையாண்டானாகிய இஸ்மவேலை தேவன் அவருடைய கண்ணீருக்கு பாதுகாத்து கொடுத்தார். அல்லேலூயா. கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்து அந்த பிள்ளையை காப்பாற்றி கொடுத்தாருங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த கண்ணீரை பரலோகம் விசாரித்தது. இன்றைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய கண்ணீரை யாருக்கும் தெரியாம ஒருவேளை நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது நீங்க வடித்த கண்ணீரை, நீங்க சிந்தின கண்ணீரை, அளவில்லாத அந்த கண்ணீரை யாரும் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். ஒருவேளை ஏன் என்று கூட கேட்காமல் இருக்கலாம். ஒரு விசாரிப்பட்ட ஒரு சூழலில் நீ விட்ட கண்ணீருக்கு அளவே இல்லை என்று மனம் உடைந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை இருக்குமானால் ஆண்டவர் இந்த மாலை நேரத்துல, இந்த பகற்கால வேளையில சொல்லுகிறார், உன் கண்ணீரை பரலோகம் விசாரிக்கும்.
எப்படி அன்னாளின் கண்ணீரை பரலோகம் விசாரித்ததோ, எப்படி ஆகாரின் கண்ணீரை பரலோகம் விசாரித்ததோ, இதோ சேனைகளின் கர்த்தர் இந்த பகல்கால வேளையிலே, இந்த சாயங்கால நேரத்திலே சொல்லுகிறார், மகனே மகளே, உன்னுடைய கண்ணீர், உன் பிள்ளையின் கண்ணீர், உன் கணவரின் கண்ணீர், உன் மனைவியின் கண்ணீர், உன் சொந்தத்தின் கண்ணீர், உன் பெற்றோரின் கண்ணீர் ஒரு நாள் பரலோகம் விசாரிக்கும். அல்லேலூயா. தேவனுடைய பாதத்துல நம்ம கண்ணீரை சிந்தினா போதுங்க, ஒரே ஒரு சொட்டு. அல்லேலூயா. ஏனென்றால் ஒரு சொட்டு அப்படி கண்ணு கசங்கிட்டா போதும். ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக. சரிங்களா? ஒருவர் எனக்கு தொடர்ந்து, என்னுடைய நல்ல நண்பர், பேர் சொல்ல விரும்பல, தொடர்ந்து 2 வாரம் போன் அடிச்சார். நான் அவர் எதற்காக அடிக்கிறார் என்பது எனக்கு நன்றாக தெரியும், அவருக்கும் தெரியும். நான் என்ன பண்ணேன், சரி நம்ம அதுக்கு சரியான பதில் கொடுக்கக்கூடிய சூழல் இல்லை, ஆகையால் அதை தவிர்த்து விட்டு அந்த பதிலை கொடுக்கக்கூடிய தருணத்துல நேரில் போய் பார்த்து பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லி தவிர்த்தேன். இப்படி ஒரு 4 நாள் தவிர்த்தோம். ஒரு நாள் திடீரென்று 2 பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது. நேரில் சந்தித்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்று நான் இருந்தேன். அதே போல வந்தார். நானும் ஒரு இடத்தில் இருக்கிறோம், அவரும் வந்தார். வந்த இடத்துல நான் அவருக்கு புது வருட வாழ்த்தை சொல்லுவதற்கு என் கைகளை நீட்டினேன். பிரதர் ஸ்தோத்திரம், புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று சொல்லுவதற்கு என் கையை நீட்டினேன். கையை நீட்டின உடனே அவர் உதறி தள்ளிவிட்டார். அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தினார். சிறிது நேரம் சரி, அவர் கோபத்தில் இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அப்ப நான் அவருக்கு பதில் கொடுக்கலாம் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ அமைதியா மட்டும் இருந்தார், நீ எதுவுமே பேச வேண்டாம், அமைதியா மட்டும் இருட்டார். சரி என்று சொல்லி நான் அமைதியாக உட்கார்ந்து விட்டேன். 2-3 நல்ல அறிமுகமான நண்பர்களும் பக்கத்தில் இருந்தார்கள். நான் அவரு கர்த்தர் சொன்னாருங்கிறதுக்காக அவரை பேச விட்டுட்டு நான் அமைதியா உட்கார்ந்து விட்டேன். அவருக்கு எந்த அளவுக்கு கோபப்பட முடியுமோ, எந்த அளவுக்கு அவர் பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசி முடித்து விட்டார். அப்போ அவர் கடைசியா பேசுகிற பொழுது கோபத்தின் உச்சத்துக்கு போயிட்டார். ஆண்டவர் என்கிட்ட சொன்னதுனால நான் அமைதியா இருக்கிறேன். அப்புறம் என்னுடைய இன்னொரு நண்பர் சொன்னாரு, என்னென்ன இவ்வளவு தூரம் கேட்கிறாரு, இவ்வளவு தூரம் பேசுறாரு, ஒரு பதிலுமே சொல்ல மாட்டேங்கீங்களே அப்படின்னாரு. அப்போ கர்த்தர் எனக்கு தாவீதை ஞாபகப்படுத்தினார். அப்ப சொன்னார், நான் ஆண்டவர் சொல்ல சொன்ன ஒரே ஒரு காரியம், பிரதர், ஆண்டவர் என்னை அமைதியா இருக்க சொல்லிட்டாரு, அவரை பேச விட்டுருக்கிறாரு, என்னை கேட்க விட்டு இருக்கிறாரு, அதனால அவரை பேசட்டும்னு விட்டுட்டேன், ஆண்டவர் என்னை அமைதியா இருக்க சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் பேசி முடிச்சாரு. அதுக்கப்புறம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவருக்கு அவசரமா மறுபடியும் கிளம்பி போயிட்டார். நானும் அவர் பேசின வார்த்தைகள் எவ்வளவுதான் இருந்தாலும் நானும் மாம்சத்துல உள்ளவன் தானே, மாம்சத்துல தானே இருக்கிறோம், இல்லையா? அப்போ அந்த வார்த்தையானது என்னை ஏதோ ஒரு விதத்துல காயப்படுத்தினது என்பதை விட ஸ்தோத்திரம் துக்கப்படுத்தியது. என் இருதயம் துக்கப்படைஞ்ச உடனே கண்ணுல என்னை அறியாமல ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் அந்த நேரம் வந்துட்டு, என்னை அறியாமலே வந்துட்டு. அந்த வார்த்தையினுடைய, அந்த வார்த்தைக்கு இருந்த காரியங்களை, வார்த்தையில் இருந்த வலிமையான சொற்கள் என் இருதயத்திலே காயப்படுத்தி ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டேன். அந்த கண்ணை கலங்கின ஒரு சூழலோடு நான் வீட்டுக்கு அந்த பக்கத்துல இருந்த பிரதர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன்னு, போயிட்டு வரேன்ட்டு போயிட்டேன். சரியா நைட்டு ஒரு 9:30-10 மணிக்கு நடந்த சம்பவம். நான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன், எல்லாரும் அவங்கவுங்க கிளம்பி போயிட்டாங்க. நான் வீட்டுல போயிட்டு கரெக்டா ஒரு 11:15 வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறேன். சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கிற பொழுது ஒரு வேத பகுதி வாசிப்போமேன்னு சொல்லி ஒரு வேத பகுதி, ஒரு வசனம் எனக்கு அந்த நேரத்தில் வந்தது, ஞாபகத்துக்கு வந்துன்னு சொல்லி வீட்டில் உட்காந்து செல்லில் அந்த வசனத்தை பார்த்து கொண்டிருக்க தேடும் பொழுது எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த நண்பர்கிட்ட இருந்து, இன்னொரு நண்பர்கிட்ட. ஏன் பேசலன்னு கேட்டாரு. அவர் ஃபோன் பண்ணாரு, அண்ணே
அவர் அண்ணன் சொல்ல மாட்டாரு, எப்போதுமே என்னை ஐயா தான் சொல்லுவார். ஐயா நீங்க இப்ப எங்க இருக்கீங்கன்னாரு. என்ன விஷயம்? இல்லை நான் உடனே இப்போ உங்களை பார்க்கணும். நான் வீட்டுக்கு வந்துட்டேன் பிரதர். நான் ஜோம் பண்ணிட்டு படுக்க வேண்டிய நேரம், மணி 11:30 ஆயிட்டுல, இனிமேல் எங்கே போகிறது, அதனால வீட்டுக்கு வந்துட்டேன். இல்லை நீங்கள் வீட்டில் இருங்க, இப்போ உங்களை கட்டாயம் பார்க்கணும் அப்படின்னாரு. என்ன விஷயம்னா, இல்லை கட்டாயம் உங்களை பார்க்கணும், நான் பார்க்கணும்னு இல்லை, பிரதர் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்கிறாரு அப்படின்னாரு. எந்த பிரதர்? உங்ககிட்ட சண்டை போட்டு உங்களை திட்டிட்டு போனவர் இப்போ உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு போனோன்னு வந்து நிற்கிறாரு. எப்படியாவது அண்ணன் வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிற்கிறார். என் வீட்டுக்கு வந்துட்டாரு, என் வீட்டு கதை வந்து தட்டிட்டாருன்னாரு. என்ன விஷயம்னு, இல்லை அவர் வீட்டுக்கு போயிருக்கிறாரு. வீட்டுக்கு போய் நிற்கவும் அவர் உடம்பெல்லாம் எரிஞ்சு ஒரு அக்கினி மாதிரி எரிஞ்சதுனால கை காலெல்லாம் அவரால் உதறல் வந்துட்டு அவரால் நிற்க முடியல, படுக்க முடியல. அப்படி ஒரு தீ எரிஞ்ச மாதிரி ஒரு எரிச்சல் அவனுக்குள்ள வந்துட்டான். அதனால என்னன்னுட்டு பார்க்கையில அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது, நான் இப்படியெல்லாம் பேசுனதுனாலதான் அப்படின்னு சொல்லி அவர் மனசுல ஒரு ஏவுதல் வந்ததுனால எப்படியாவது மன்னிப்பு கேட்டாதான் எனக்கு இந்த பிரச்சனை தீரும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஊழியக்காரனை இப்படி பேசி இருக்க கூடாது என்று சொல்லி நான் உணர்ந்து அவர் வந்திருக்கிறார். உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் அவர் நிம்மதியா அவர் இன்னைக்கு அவர் பிரச்சனையில இருந்து விடுதலை பெற முடியும்னு சொல்லி வந்திருக்கிறாருன்னு அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் மன்னிக்கிறதுக்கு நான் யாரு? அவரு விதைச்சிட்டாரு, நானும் வந்துட்டேன். அதை கண்டு ஆண்டவர் என்னை ஒன்றும் பேசக்கூடாதுன்ட்டு சொன்னாரு, நானும் வந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுல என்ன இருக்குன்னா, இல்லை அவர் நிம்மதியா தூங்கணும், அவர் நல்லா இருக்கணும்னா நீங்க தான் வரணும். ஏன்னா அதே நபர் ஒரு முறை ஒரு 6 மாதம் இருக்கும்னே, 6 மாதம் இருக்கும், அதே நபர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால சரிங்களா, டாக்டர்கிட்ட திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்தது. டாக்டர்கிட்ட போறாரு, எக்கோலாம் எடுத்துட்டு அவங்க அந்த ரிசல்ட் எல்லாம் சொல்லிட்டு அட்டாக் வந்திருக்குங்கிற ரிசல்ட் எல்லாம் வந்தோன்னு அந்த ரிசல்ட்டை வாங்கிட்டு நேரா எங்க ஓடி வந்தாருன்னா இங்கதான் வந்தாரு. இங்க வந்து நின்றுட்டு அழுது, அண்ணே எனக்கு இப்படி ஆயிட்டு, எப்படியாவது நீங்க ஜெபம் பண்ணி விடுங்க அண்ணன்னு இங்க வந்தாரு. ஜெபம் பண்ணி அனுப்பணும். இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. டாக்டர் என்னெல்லாமோ சொல்லி பயங்காட்டினாங்க, ரிசல்ட்டோட தான் அங்க வந்தாரு. ஜெபம் பண்ணி இந்த இடத்துல நின்றுதான் அவரை ஜெபம் பண்ணி அனுப்பி வச்சேன். அந்த மனுஷன் அன்னைக்கு எதையோ அதெல்லாம் மறந்துட்டு பேசினார். நான் அதெல்லாம் யோசிக்கல, கத்து சொன்னாட்டு அமைதியாயிட்டேன். அதே மனுஷன் வந்தார். நான் வந்தேன், சரின்னு வந்த சட்டையை போட்டு வந்தேன். அன்னபூர்ணா கிட்ட நின்றுகிட்டு இருந்தாங்க. வந்தோடனே கையை பிடிச்சிட்டு அழுதார். அண்ணே சாரி, நான் என்னை அண்ணன் தான் கூடுவார் அவரு. அப்போ அண்ணே சாரி, நான் தெரியாம பேசிட்டேன்னே. நான் எத்தனையோ ஊழியக்காரங்கிட்ட பழகி இருக்கிறேன், எத்தனையோ ஊழியக்காரங்களை நான் பார்த்துட்டு எல்லாத்தையும் வேண்டான்ட்டு வந்து ஒதுங்கினாலு, நான் கடைசியா ஒரு நல்ல ஊழியக்காரனா ஏத்துக்கிட்டது உங்களை மட்டும்தான் ஏத்துக்கிட்டேன். ஆனா நான் உங்ககிட்ட நடந்துகிட்ட விதம் தப்பு, நான் அப்படி பேசி இருக்க கூடாது, என்னை மன்னிச்சிருங்கன்னு மன்னிச்சுட்டேன்னு நீங்க சொன்னாதான் நான் வீட்டுக்கு போவேன். நீங்க மன்னிச்சேன்னு சொன்னாதான் என் பிரச்சனை எனக்கு இப்ப தீரும். எப்படியாவது நீங்க எனக்கு மன்னிப்பு கூட பகுல் நான் சொன்னேன். நான் மன்னிக்கிற அளவுக்கு பெரிய ஆளு கிடையாது. அதனால நீங்க எப்போ மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவுமே முடிஞ்சு போச்சு, உங்க பிரச்சனை தீர்ந்துட்டு. அல்லேலூயா. அந்த அன்னபூர்ணா முன்னாடி உடனே எங்கிட்ட நின்று அவருக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி அந்த லட்டியை குடிச்சு அனுப்பி விட்டோம். ஜெபம் பண்ணி முடிச்சு போகையில அவர் பிரச்சனை சரியாயிட்டு. எதற்காக சொல்றேன்னா, நம்ம கூட நம்ம ஆண்டவர் இருந்தா போதும். அல்லேலூயா. நம்ம கூட யார் இருக்காங்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் மகத்துவம் உள்ள தேவன். அன்றைக்கு தாவீதை சீமை என்ற ஒரு மனிதன் சீமை தூசித்து கொண்டு போனான். ஆனால் அந்த சீமை தூசிக்கிற பொழுது அவன் கூட இருந்த எல்லாருக்கும் கோபம் வந்துச்சு. நான் தாவீதுக்கு கோபம் வரல. ஏன் தெரியுமா? தாவீது சொன்னான், இன்றைக்கு அவனை பேச வச்சிருக்கிறாரு கடவுள், என்னை கேட்க வச்சிருக்கிறாரு, அதனால அவன் பேசட்டும், நான் கேட்டுட்டு போய்கிட்டே இருக்கேன். அல்லேலூயா. சில நேரங்களிலே சிலர் பேசுகிற பொழுது கண்டுகொள்ளாமல் அமைதியாக இருந்துட்டால் அவர் பதில் கொடுத்துடுவார். அல்லேலூயா. நாம பதில் கொடுக்கணும்னு நினைச்சிட்டோம்னா
அவர் பதில் கொடுக்க மாட்டார். ஆனா நாம பதில் கொடுக்காம அமைதி ஆயிட்டோம் அப்படின்னா அவர் பதில் கொடுத்துருவார். இல்லையா? சொல்லுங்க. இல்லையா? அதனாலதான் சில நேரம் இல்ல, பல நேரங்களிலே நாம எப்பொழுதுமே கையாள வேண்டிய ஒரே ஒரு காரியம் நிதானம், பொறுமை. இல்லையா? சொல்லுங்க. இதை கடைபிடித்தால் அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் சொல்லுகிறார், நீ சும்மா இரு, நான் உனக்காக என்ன பண்ணுவேன்? யுத்தம் பண்ணுவேன். யுத்தம் உன்னுடையதல்ல, என்னுடையது அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வம் பாருங்க. ஸ்தோத்திரம். இந்த வசனம் சொல்லுகிறது, நம்ம வாசித்த சங்கீதத்துல 5வது வசனத்தை பார்ப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பாதப்படியில் பணியுங்கள். அவர் எப்படிப்பட்ட தெய்வமா? பரிசுத்தமுள்ள தெய்வம். பரிசுத்தமுள்ள தெய்வம். அல்லேலூயா. நாம பரிசுத்தமுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கு நான் பணிவிடை செய்கிறேன். நான் யாரிடத்துல வேலை செய்கிறேன் என்றால் நான் யாருடைய வேலைக்காரன் என்பதுதான் முக்கியம். நான் யார் என்பது முக்கியம் அல்ல. நான் யாருடைய வேலைக்காரன், என்னுடைய எஜமான் யார், அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லையா? என்னுடைய எஜமான் சர்வ வல்லமை உள்ளவர். என்னுடைய எஜமான் பரிசுத்தம் உள்ள தெய்வம். இல்லையா? காரணம், நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதிக்கிற அவருடைய ஜனங்களாய் மாறிட்டால் அவர் நமக்கு எஜமானாக, அவர் நமக்கு நீதிபரராக, நமக்கு வழக்காடுகிற தேவனாக, நமக்கு ஒரு நல்ல பாதுகாவலராக கடந்து வருகிற தேவன். அதனாலதான் நீங்களும் நானும் என்ன போராட்டம், என்ன பிரச்சனை வந்தாலும் யாருடைய பாதப்படியிலே வரணுமா? கர்த்தருடைய பாதப்படியில் வர வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய பாதப்படியில். பாதப்படி அப்படின்னா எதை குறிக்கிறது? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அப்ப பூமியிலே அவருடைய பாதப்படி எங்கே சுட்டி காட்டப்படுகிறது, எங்கே தீர்மானிக்கப்படுகிறது என்றால், எங்கெல்லாம் தெய்வத்தை நின்று முழு மனதோடு தொழுது கொள்ளுகிறோமோ, முழு மனதோடு ஆராதிக்கிறோமோ, அந்த இடம்தான் தேவனுக்கென்று குறிக்கப்படுகிற பாதப்படி. அல்லேலூயா. தேவனுடைய பாதப்படியிலே வந்து நாம வடிக்கிற, நாம சிந்துகிற, நாம விடுகிறதான கண்ணீர் எல்லாம் அவர் பாதப்படியில ஒரு சொட்டு, ஒரே ஒரு சொட்டு விழுந்தா போதும். அல்லேலூயா. ஒரே ஒரு சொட்டு விழுந்தாலும் போதும். தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் மகத்துவமான தெய்வம். மகத்துவமான தேவனை ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நல்லவர், பரிசுத்தமுள்ள தெய்வம். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் நம்மை போல அவர் வாக்கு மாறுகிறவர் அல்ல. அவர் வாக்கு மாறாத தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். ஆகையால் தான் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களுக்காக அவருடைய பாதப்படியிலே நீங்களும் நானும் அமர்ந்திருக்க வேண்டும். நன்றாக ஜெபிக்க வேண்டும். நன்றாக வேதம் வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வத்தை, நாம தேடுகிற அந்த தெய்வத்தை நாம் நன்றாக பாதப்படியில் இருந்து அவரை நோக்கி பார்த்து உயர்த்தினோம் என்றால், அவரை எந்த அளவுக்கு நீங்க உயர்த்த ஆரம்பிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு அவரை நீங்க உயர்த்துகிறீர்களோ, அவ்விதமாக தேவன் ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கட்டளையிடுவார். அல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்க வேண்டியதில் இருக்குது. என்னெல்லாமோ நாம கொடுக்கிறோம். ஆனா நம்ம ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கிறோமா? அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சீசர்களிடத்திலே வந்து கேட்டார். என்ன கேட்டார்? 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணக்கூடாதா? ஒரே 1 மணி நேரப்பா, 24 மணி நேரம் உனக்கு கொடுத்திருக்கிறேன்.
அதுல 1 மணி நேரத்தை மட்டும் எனக்கு கொடுத்துறம்பா, 23 மணி நேரத்தை நீ வச்சுக்கோ. ஒரே 1 மணி நேரம், ஒரே 1 மணி நேரத்தை தெய்வத்துக்கு நீங்களும் நானும் கொடுப்போம் என்று சொன்னால், அந்த 23 மணி நேரத்துல என்னென்ன நிகழ்வுகள், பகலிலும் சரி இரவிலும் சரி, ராட்சாங்கத்திலும் சரி, அதிகாலையிலும் சரி, அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் எல்லாம் என்னென்ன நிகழ்வுகள் நம்முடைய வாழ்விலே இருக்கிறதோ அத்தனை நிகழ்வுகளும் அத்தனை செயல்களும் ஆசீர்வாதமாயிருக்கும். எப்பொழுது? அந்த 1 மணி நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கிற பொழுது. நாம் அவசர உலகத்துல வாழுகிறோம், அதுல எந்த மாற்று சந்தேகமும் இல்லை. இந்த உலகம் நம்மளை துரத்தி கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்துல, ஏதோ ஒரு தேவைக்காக நம்மளை துரத்தி கொண்டே இருக்கிறது. ஓடு 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 என்று சொல்லி தூங்க விடாமல், சாப்பிட விடாமல், ஓய்வெடுக்க விடாமல் துரத்தி கொண்டே இருக்கிறது. இப்படி துரத்தப்படுகிற, ஓட்டம் பிடிக்கிற, ஓடிக்கொண்டிருக்கிற அந்த உலகத்திலே, வேகமாக வந்து கொண்டிருக்கிற அந்த உலகத்திலே ஒரு 24 மணி நேரத்துல 1 மணி நேரத்தையும் ஆண்டவருக்காக ஒதுக்கி வைத்து விட்டு ஓடலாமே. அவர் பாதப்படியில் ஒரே 1 மணி நேரம், இல்லையா? 1 மணி நேரம் இருந்த போதுங்க. ஒரு நாளைக்கு ஒரே 1 மணி நேரத்தை நீங்க ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. இன்னைக்கு ஒரு ஆய்வு செய்து பாருங்களேன். இன்னைக்கு தேதி 25, ஜனவரி 1 இருந்து 25 தேதி வந்தாச்சு. 25 மணி நேரத்தை ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வச்சா கூட இன்றைய கணக்குப்படி எத்தனை மணி நேரம் கொடுத்திருக்கணும் ஆண்டவருக்கு? நம்ம எத்தனை மணி நேரம்? 25 மணி நேரத்தை நம்ம கொடுத்திருக்க வேண்டும். 25 மணி நேரத்தை நாம கொடுத்திருக்கிறோமா என்று கணக்கிட்டு நீங்க வீட்டுல போய் பாருங்களேன். அல்லேலூயா. 25 மணி நேரம், வாரத்துல 5 வாரம் வச்சுக்கிடுவோம், 5 மணி நேரம் கொடுத்துருவோம்னு வச்சுக்கிடுவோம். மீதி எங்க 25 மணி நேரத்தை கொடுத்திருக்கிறோம்? அந்த 25 மணி நேரத்தை ஆண்டவருங்க ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்தில் வந்தது கணக்கீடு கிடையாது. இது தேவனுடைய நாள். இதை நீங்க கணக்கில் சேர்க்க கூடாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட முறையிலே குடும்பத்திலே நீங்கள் செலவிடுகிற 24 மணி நேரத்திலே 1 மணி நேரத்தை நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்டிருக்கிறாரே, அது உங்களுடைய அந்த மணி நேரத்தில் 1 மணி நேரத்தை கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்படி நம்ம கொடுத்திருக்கிறோமா? நல்ல யோசித்து பாருங்க. எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்கிறோம், எல்லாத்துக்குமே கொடுக்கிறோம். யாராவது கொடுக்காம இருக்கிறோமா? எல்லா காரியத்துக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்திற்கும் நம்ம நேரத்தை ஒதுக்குகிறோம், நேரத்தை நம்ம செலவிடுகிறோம். இன்னும் சொல்ல போனா நம்முடைய நேரத்தை எல்லாம் எதற்கெல்லாமோ விட்டு கொடுக்கிறோம். ஆனால் நம்மை ஆசீர்வதித்து நம்மளை சுகமாக பத்திரமாக பாதுகாத்து ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மளை வாழ வைக்கிற தெய்வம், பாதுகாக்கிற தெய்வம், எந்த விதமான வாதைகளும் நேரிடாதபடிக்கு போக்கிலும் மரத்திலும் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக இருந்து ராமனுவும் தூங்குற பொழுது இன்பமான நித்திரையை தருகிற தெய்வத்துக்கு 1 மணி நேரத்தை நம்மளால என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியல. ஒரே 1 மணி நேரத்தை கொடுத்து பார்க்கலாமே. அல்லேலூயா. அவசர காலம், அவசர காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மாற்று கருத்தல்ல. ஆனால் எந்த நேரத்தில் என்ன நடக்கு தீர்மானிக்க முடியல. கடந்த வாரத்திலே பார்த்த நபர்கள், கண்ணு முன்னால வயது குறைந்தவர்கள், கடந்த 2, 3, 4 நாட்களுக்கு முன்பாக ஊழியக்காரன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரெயின்ல விழுந்து வீரமாணிக்கபுரத்துல இருந்த ஒரு ஊழியக்காரர், நல்ல சிறுவர் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரன் தவறான முடிவு எடுத்துட்டாரு. பாருங்க, தவறான முடிவெடுத்து தண்டவாளத்துல தலை வைத்து படுத்து என்னாயிட்டு மரித்து போனார். வயது ரொம்ப கம்மி, என் வயதை விட கம்மி தான், 10 வயது என்னோட கம்மியா இருப்பாரு.
யோசித்து பாருங்க. அப்ப எங்க மிஸ்டேக் நடந்துச்சு? தன் உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எல்லோருக்கும் சத்தியத்தை சொன்ன ஒரு மனிதன் தன் உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு போயிட்டாரே. வேதனை. ஒருவேளை அவருடைய இடத்துல இருந்தாதான் நமக்கு தெரியும் என்று ஒரு கேள்வி இருக்குமானால், அந்த இடத்திலும் பைபிள்ல வேதத்துல பதில் இருக்கு. எலியா தீர்க்கதரிசி யார் துரத்துறா? எசபேல். ஆகாபு ராஜாவுடைய மனைவி யார கொல்லதுக்கு தேடிக்கிட்டு இருக்கா? எலியாவை, தீர்க்கதரிசியாம் எலியாவை தேடிக்கொண்டிருக்கிறான். எல்லா தீர்க்கதரிசியையும் கொன்னுட்டேன், இவன் ஒருத்த மாத்திரம் இருக்கான், இவனை ஒருத்தனையும் நான் கொண்டு தீர்த்துருவேன்னு சொல்லிட்டு ஆளு வச்சு தேடிக்கிட்டு இருக்கா. ஊரு ஊரா தேடிக்கிட்டு இருக்கா. தெரு தெருவா, வீதி வீதியா, ஊரு ஊரா, நாடு நாடா எலியாவை தேட ஆள் அனுப்பி கொண்டிருக்கிற சூழலில் அந்த செய்தி எலியாவுக்கு தெரியுது. எலியா கேட்டார், ஆண்டவர்கிட்ட கடைசியில முறையிட்டார், எப்பா ஒண்ணு இவகிட்ட இருந்து காப்பாத்து, இல்லைன்னா என்னை எடுத்துக்கோ சொன்னாரா இல்லையா? எலியா சொன்னாருங்க. என்ன, அவ கொலை செய்யறதுக்கு தேடிட்டு அலைதான். நான் அவ கையால சாவறதை விட நீர் என்னை எடுத்துக்கோ. அல்லேலூயா. நீர் என்ன எடுத்துக்கோறோம். அந்த சமயத்துல தாங்க தேவன் பதில் கொடுத்தாரு. தேவன் பதில் கொடுத்து கடைசியில அவர் ஸ்தானத்துல யாரை கொண்டு வச்சாச்சு? எலிசாவை அபிஷேகம் பண்ணி வச்சாச்சு. கடைசியில அவர் கேட்ட மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணிட்டு போயிட்டாரு? அவரை எடுத்துக்கிட்டாரு. பாப்பா நீ என் கூட வந்து சுழல் காற்றிலே தூக்கிட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. நம்முடைய முடிவுகளை நாம் தீர்மானிக்க கூடாது. தற்கொலைக்கு நேராக தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய பாதத்துல ஆண்டவர்கிட்ட ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்கலாம், இரண்டு கேள்விகளை வைத்திருக்கலாம். ஒன்று என்னை காப்பாற்றும், இல்லைன்னு எடுத்துக்கோ. ரெண்டு கேள்வி கேட்டிருக்கலாம். என்னன்னா, யார் பாதத்தில் இருந்தே ஊழியம் செஞ்சவன்? ஆண்டவர் பாதத்திலே ஊழியம் செஞ்சவன்ல. இப்ப நம்ம என்ன கேட்டிருக்கணும்? ஆண்டவரே ஒண்ணு என்னை காப்பாற்றும், இல்லைன்னு நீரே என்னை எடுத்துக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. இதே கேள்வியெல்லாம் பவுல் கேட்டார். ஆண்டவரே என்னால இந்த முள்ள தாங்க முடியல, என்னால தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல, என்ன செய்ய போறீங்க? அல்லேலூயா. பவுலுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரு. என்ன சொன்னாரு? என் கிருபை போதும், உன் விளைவினத்தில் என் பலனோ பூரணமாய் வளர்ந்து போய்கிட்டே இருட்டாரு. கொடுத்து சொல்லிட்டு போயிட்டாருல, உன் பலவீனத்துல, உன் வேதனையில, உன் வழியில என் பலன் என்ன செய்யும்? அதை தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்துரும், போய்கிட்டே இருட்டாரு. வாங்கிட்டு போயிட்டாரு கிட்ட. அப்படி ஒருவேளை ஆண்டவர்கிட்ட போய் கேட்டிருந்தா கொடுத்திருப்பாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, எங்களுக்கு நல்ல நண்பர், எனக்கும் கூட நல்ல தெரிந்த ஒரு மனிதன். அப்ப பாருங்க, இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் பாதத்துல காத்திருக்க வேண்டியது. உங்களுக்கெல்லாம் ஊழியர் செய்து, உங்களுக்கெல்லாம் தேவனுடைய மகிமையை காண செய்து விட்டு நான் தேவனுடைய பாதத்திலே உட்காரலன்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. அப்ப என் ஆத்துமாவை நான் நஷ்டப்படுத்த கூடாது. உங்கள் ஆத்துமாவை எல்லாம் ஆதாயப்படுத்தினா என் ஆத்துமாவை என்ன செய்யக்கூடாது? நஷ்டப்படுத்த கூடாது. அப்ப ஆண்டவர் பாதத்துல உட்காருகிற பொழுதுதான் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் பதில் கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்துல போய் உட்காருகிற பொழுது தேவன் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். அவரை தான் உயர்த்தணும். எல்லாவற்றுக்கும் பதில் எங்க இருக்கிறது என்றால் ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்தால் பதில் இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே போய் உட்கார்ந்து நீங்க உங்க பிள்ளைக்காக, உங்க மகனுக்காக, மகளுக்காக, கணவருக்காக, மனைவிக்காக, உங்க பெற்றோருக்காக, உடன்பிறப்புக்காக ஒரே ஒரு சொட்டு நீங்க கண்ணீர் கர்த்தருடைய பாதத்துல சிந்தனா போதுங்க, பதில் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்ததை விட அற்புதமான பதிலை அவர் கொடுத்துருவாரு. ஆச்சரியமான, அதிசயமான பதிலை கொடுத்து விடுவார். அல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் நம்மளை ஆச்சரியமா நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார், அதிசயமாய் நடத்த தயாராக இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் அவரை உயர்த்துவதற்கு எங்க வரணும்? அவருடைய பாதப்படியிலே வர வேண்டும்.
அவருடைய பாதப்படியில உட்கார்ந்து தயவு செய்து நான் அன்பாய் கேட்டுக் கொள்ளுகிறேன், தினந்தோறும் 1 மணி நேரத்தை யாருக்கு கொடுங்க? கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த 23 மணி நேரம் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரே 1 மணி நேரத்தை தேவனுக்கு கொடுத்து பாருங்க. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, எங்க வேணாலும் போங்க. அல்லேலூயா. அதுக்காக அதை தப்பா புரிஞ்சிடாதுங்க. எங்க வேணாலும் போகலாம், எங்க என்ன வேணாலும் செய்யலாம்னா அதை தவறான வழியில சிந்திச்சிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி வேணாலும் வாழலாங்கிற அடிப்படையில நான் சொல்ல வரல. எந்த பிரயாணம் வேணாலும் அவசர அவசரமா போங்க, எந்த வேலைனாலும் அவசர அவசரமா செய்யுங்க. ஆனாலும் 1 மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்துட்டு, அல்லேலூயா, ஒரே 1 மணி நேரத்தை ஆண்டவருக்காக கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. அப்ப அவர் பாதப்படியிலே வருகிற பொழுது, அவருடைய சமூகத்திலே வருகிற பொழுது, நம்ம ஆராதிக்கிற தேவன் மௌனமாய் இருக்கிற தேவன் இல்லைங்க, பதில் கொடுக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். உங்க கண்ணீரை அங்கீகரிக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் உண்மை உள்ள தேவன், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர். அவர் பாதத்துல போய் நீங்க ஒரே ஒரு ஆண்டவரே என்று சொல்லி மனம் கசந்து அழுதுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்பவுமே சொல்றேன், அவருடைய பலிபீடத்துல நின்று சொல்றேன், அவருடைய வேலைக்காரனாய் சொல்லுகிறேன், உங்க கண்ணீர் எண்ணப்படும், உங்களுடைய கண்ணீர் விசாரிக்கப்படும். நிச்சயமாய் உங்கள் கண்ணீர் எண்ணப்பட்டு, உங்கள் கண்ணீர் அங்கீகரிக்கப்பட்டு, உங்கள் கண்ணீர் விசாரிக்கப்பட்டு, அதற்குரிய பதிலை தெய்வம் பரலோகத்திலிருந்து நிச்சயமாய் கொடுத்தே தேடுவார். அல்லேலூயா. அவர் கைவிடவே மாட்டார். யார் வேணாலும் கைவிடலாம், இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் நம்மை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே இயேசு காத்திடுவாரே. வேண்டிடுவேனே இயேசு காத்திடுவாரே. யார் உன்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாராட்டுவார், சீராட்டுவார், தாராட்டுவார், நம்மை சீராட்டுவார். யார் உன்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் நம்மை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். இரத்தத்தானே கழுவி விட்டாரே இயேசு, இரத்தத்தானே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு தந்தாரே இயேசு, ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. யார் வேண்டுமானாலும்
எந்த காரியத்தில் ஆனாலும் ஒருவேளை உங்களை கைவிடப்பட்ட ஒரு சூழல் இருக்குமானால் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், உங்க கண்ணீர் பரலோகத்தால் அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய விண்ணப்பம் பரலோகத்தால் அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பரலோகத்தினால் அங்கீகரிக்கப்படும். எத்தனை பேர் உங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் உங்களுடைய கண்ணீர்களையும் விமர்சனம் பண்ணினாலும் கவலைப்படாதுங்க. ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு இருக்கிற சூழல்களை வைத்து உங்களை விமர்சனம் பண்ணினாலும் கவலைப்படாதங்க. அமைதியா மட்டும் இருங்க. அவர் பதில் கொடுப்பார். விமர்சனங்களுக்கெல்லாம் அவர் பதில் கொடுப்பார். ஏனென்றால் அவர் பாதப்படியிலே நம்ம வந்திருக்கிறோம். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் பயங்கரமான தேவன். அவர் நீதி செய்கிற தேவன். அவர் பதில் கொடுக்கிற தேவன். உங்களுக்கு பரிகாரம் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதனால ஆண்டவரிடத்துல கேட்பதை விட்டு விடாதங்க. ஆண்டவரிடத்துல ஜெபிப்பதை விட்டு விடாதங்க. ஆண்டவரிடத்துல வேண்டுதல் செய்வதை விட்டு விடாதங்க. ஆண்டவரிடத்துல நீங்கள் கண்ணீர் வடிப்பதை யாரு விமர்சனம் பண்ணினாலும் கண்டுகொள்ளாதங்க. உங்க கண்ணீருக்கு அவங்க கிட்ட இருந்து பதில் வராது. அவங்க கிட்ட இருந்து விமர்சனம் மட்டும்தான் வரும். உங்க ஜெபத்துக்கு மற்றவரிடத்திலிருந்து பதில் வராது. உங்களுடைய விண்ணப்பத்துக்கு மற்றவரிடத்திலிருந்து பதில் வராது. அவர்கள் விமர்சனத்தை மாத்திரம்தான் உங்களுக்கு நேராக அனுப்புவார்களை தவிர பதிலை ஒரு நாளும், ஆலோசனைகளை ஒரு நாளும், உங்களை தேற்றுவதற்கு ஊக்கப்படுத்துவதற்குரிய வழியை ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் என் அன்பு தெய்வம் மாத்திரம் அப்படி அல்ல. உங்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நிராகரிக்காமல் அங்கீகரித்து பதிலை கொடுத்து உங்களை தைரியப்படுத்தி திடப்படுத்தி ஊக்கப்படுத்துகிற தெய்வம். இயேசு மாத்திரம் உங்களை ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை. எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் கவலைப்படாதங்க. அவர் பார்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. அவர் கைவிடவே மாட்டாருங்க. அநேக நேரத்தில் அமைதியை மட்டும் கடைபிடிங்க. எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததான். அநேக நேரத்தில் பொறுமையை மாத்திரம் என்ன செய்யுங்க, கடைபிடித்து பாருங்க. எதிர்ப்பதில் எதிர்கருத்து வைக்கணும்னு நினைத்தால் முடியாது, ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது அவர்கள் உலகத்தின் காரியங்களிலே மிக அறிவாளிகள். அல்லேலூயா. அதனால விமர்சிக்கிறவர்களையும் எந்த ஒரு காரியத்தை சுமத்த நினைத்தாலும் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடித்தால் போதும், பதில் தேவன் கொடுப்பார். நாம் அமைதியை மாத்திரம் பதில் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவே கூடாது. எதிர்கருத்து சொல்ல வேண்டும் என்று நினைக்க கூடாது. சில நேரம் அதை சரியாக விளக்கி சொல்லணும்னு நினைத்தாலும் செவிமடுக்க மாட்டார்கள். அமைதியா இருந்த போதும். அல்லேலூயா. சில நேரங்களில் அமைதிதான் நமக்கு உண்டான நல்ல வழியாக இருக்கும். பொறுமையையும் நிதானத்தையும் அமைதியையும் நாம கடைபிடித்தால் அவர் பதில் கொடுத்து விடுவார். அல்லேலூயா. அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எதை குறித்தும் எத்தனை தூஷணங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் தேவனுடைய பாதத்திலே வந்து அமர்ந்திருந்து அத்தனை காரியங்களுக்காக ஆண்டவரே என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், அமைதியை இருந்து அவர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. அவருடைய பாதப்படியே நமக்கு தஞ்சம் என்று இருந்தாலே போதுங்க, அவர் நடத்தி விடுவார். அவர் நம்மை அழகாக நடத்துகிற தேவன். அல்லேலூயா. தாய்க்கு தாயாக, தகப்பனுக்கு தகப்பனாக, சகோதரனுக்கு சகோதரனாக, சகோதரிக்கு சகோதரியாக நம்மை அழகாய் நடத்துகிற தேவன். நம்மளை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அந்த தெய்வம் என்னன்னைக்கு நம்மளை கைவிட மாட்டார். என்னன்னைக்கு உங்களை கைவிட மாட்டார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விசாரித்து உங்கள் வாழ்விலே, உங்கள் குடும்பத்திலே, உங்க பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நல்ல அமைதியை மாத்திரம் சில நேரங்களிலே
இல்ல, பல நேரங்களில நீங்க அமைதியா இருந்தாலே போதும், நீங்க சாதிச்சிடலாம். இல்லையா? அதனால ஆண்டவர் பாவத்துல தினந்தோறும் 1 மணி நேரத்தை கொடுத்து பாருங்க. அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அளவில்லாமல் இருக்கும். நீங்க ஒரே 1 மணி நேரத்தை என்ன வேணாலும் ஆண்டவருக்கு கொடுக்குறீங்களே, அதே போல 1 மணி நேரத்தை ஆண்டவருக்காக செலவிட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா? கிருபை நிறைந்த பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே, உம்மை போற்றி உடைய பாதப்படியில் அமர்வது மேன்மையானது என்று சொல்லி பார்க்கிறோம். இது பரிசுத்தம் உள்ள தேவன் அப்பா, இது பரிசுத்தம் உள்ள தேவன். ஆண்டவரே, இந்த நல்ல மாலை நேரத்திற்காக உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க இருக்கிற அனைத்து மக்களுக்காக, ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே, தகப்பன்மார்களுக்காக, தாய்மார்களுக்காக, சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, அன்பு பிள்ளைகளுக்காக உங்க பாவத்திலே வந்து செபிக்கிற ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுடைய எல்லா விதமான கண்ணீருக்கும், எல்லா விதமான கேள்விகளுக்கும், விண்ணப்பங்களுக்கும், வேண்டுதலுக்கும் நீர் பதில் கொடுப்பீராக. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுடைய வேதனைகளை மாற்றும், துக்கங்களை மாற்றும், கவலைகளை மாற்றும், வருத்தங்களை மாற்றும். ஆண்டவரே, எல்லா பலவீனங்கள், எல்லா சுகவீனங்கள், எல்லா பிரச்சனைகள், போராட்டங்களையும் நீக்கி சமாதானத்தை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க, சௌக்கியத்தை கொடுங்க, விடுதலையை கொடுத்து இந்த பிள்ளைகளை அவரிவிதமாய் ஆசீர்வதிகள். அவரிவிதமாய் வாக்கு தத்தத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்விலே நீ கொடுத்த தரிசனங்களும் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுடைய கண்ணீர் இந்த நாளில் தீவிரமாய் விசாரிக்கப்படும். உங்க பிள்ளைகளுடைய கண்ணீர் எல்லாம் தீவிரமாய் இந்த காலத்தில் ஆண்டவரே எண்ணப்படட்டும் ஆண்டவரே. நலமாயிருக்கும் அப்பா. விசாரிக்கப்பட்டால் உங்க பிள்ளைகளுடைய கண்ணீர் விசாரிக்கப்பட்டால், உங்க பிள்ளைகளுடைய கண்ணீர் இந்த நாளிலே எண்ணப்பட்டால் நலமாயிருக்கும் ஆண்டவரே, நலமாயிருக்கும். நீர் விசாரி. உங்க பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக வெளியரங்கமாக அந்தரங்கத்தில ஆண்டவரே வடித்தார்களோ சிந்தினார்களோ, அந்த கண்ணீர் எல்லாம் வீண் போகாதபடிக்கு அவைகளெல்லாம் இந்த நாட்களிலே ஆண்டவரே உடைய பாதப்படியிலே வந்து நிற்கிற உங்க பிள்ளைகளுக்கு நீர் பரிசுத்தமுள்ள தேவன் பதில் கொடுப்பீராக. விசாரித்து நன்மை செய்வீராக. அவர்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. இன்னும் மேன்மை அடையட்டும், இன்னும் உயர்வை காணட்டும், இன்னும் பெருக்கத்தை அடையட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் குடும்பங்கள், பிள்ளைகள், உறவுகள் ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே வருமான காரியங்கள், வீடு வாசல் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. இன்னும் பெருக செய்யுங்கப்பா. சமாதானம் இருக்கட்டும், சந்தோஷம் இருக்கட்டும், மகிழ்ச்சி இருக்கட்டும். எல்லாவற்றிலும் பரிபூர்ண விடுதலையின் நிலைப்பாடு உண்டாகட்டப்பா. அவங்க ஆசைகளும் விருப்பங்களும் நிறைவேற்றி தருவீராகும். அப்படியே நீர் அனுக்கிரகம் பாராட்டும், தயவு பாராட்டும், அன்பு பாராட்டும். கிருபைக்குள் ஆண்டவரே நினைத்துள்ளுவீராக. கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உங்க கிருபையும் உங்க பலனும் பெருகட்டும் ஆண்டவரே. அன்பு கரத்தில் ஆசீர்வதிக்கிற, விடுவிக்கிற, உயர்த்துகிற, பெருக செய்கிற கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.